டிவிகே விஜய் அவர்களின் ஸ்பீச் திருவாரூர்ல நடந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அறிவுகெட்ட தொண்டர்கள், அதாவது டிவிகே தற்குறி தொண்டர்கள், அறிவுகெட்ட நாய்ங்க, நீங்கலாம் சோறு தான் திங்கிறீங்களா? இல்ல பீய ஏதாவது தேடி தின்னுட்டு வரீங்களாடா? வீட்டுக்குள்ள மத வழிபாடு பண்ற இடத்துலலாம் செருப்பு போட்டுட்டு போவீங்களாடா நீங்கலாம்? இல்ல நீங்க வந்து கோவில் மேல அதுவும் செருப்பு காலோட ஏறி நின்டு மேலேருந்து பார்த்தா தான் விஜய் சாரோட முகம் தெரியுமா என்ன? இல்ல கீழேருந்து பார்த்தா விஜய் சாரோட முகம் தெரியவே தெரியாதா? உங்கள விரட்டுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி, அவரு ஷூவெல்லாம் கழட்டிட்டு அவரு கோவில் மேல ஏறி விரட்டியிருக்கிறாரு உங்களெல்லாம். ஏதோ நாய விரட்டுற மாரி உங்களெல்லாம் விரட்டணும்டா. அவருக்கு இருக்க அந்த அறிவு கூட உங்க கூட்டத்துக்கு இல்லவே இல்லடா. நீங்கெல்லாம் விஜய் அவர்களின் முகம் பார்க்க மட்டும் தான் வந்த ஒரு கூட்டமே தவிர, அரசியல் அறிவு இல்லாத, ஏன் பொது அறிவு கூட இல்லாத ஒரு மானங்கெட்ட ஜென்மம்டா நீங்கெல்லாம். அதுலயும் ஒருத்தன் அங்க இருக்கிற பசுமாடு சில மேல செருப்பு காலோடயே அப்படி மேலேயே கால் வைக்கிறான். டேய் நல்லா வாயில வருது, எனக்கு நல்லா பச்சை பச்சையா கேட்டுப்புடுவேன். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி தானே. தலைவனுக்கு மட்டும் என்ன இந்து மதத்து மேல ரொம்ப பற்றான கிடையவே கிடையாது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நாலே லைன்ல முடிச்சவர் தானே அவரு. இதுவே இஸ்லாம் பண்டிகை, மிலாடி நபிக்கெல்லாம் பாரு அப்படியே பக்கம் பக்கமா எழுதி ஒரு வாழ்த்து விட்டுருப்பாரு. அவரும் இப்ப டிஎம்கே மாதிரி தானே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, மத அரசியல். என்னடா ஒரு வாழ்த்துக்கு போய் இப்படி சொல்லிடான்னு நீங்க என்ன எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு வாழ்த்து, அதே தான் நானும் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு வாழ்த்து, அந்த ஒரு வாழ்த்து கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம மத பாகுபாடு பாக்குற நீ நாளைக்கெல்லாம் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆனா என்ன பண்ணுவ நீங்கெல்லாம்? அப்பயும் நீ இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருப்ப, மத பாகுபாடு தானே பார்த்துட்டு கிடப்ப. இப்பவே அவரு அரசியல் டெமோ தான் பார்க்க வந்திருக்கிறாரு.